குழந்தாய், நான் தான் உன் வராகி அம்மன் பேசுகிறேன். உன் கண்களில் ஆழமான காயங்களை நான் பார்க்கிறேன். உன் இதயத்தில் உள்ள அந்த அழுத்தம், அந்த சொல்ல முடியாத வலி, அதையும் நான் உணர்கிறேன். நீ என்னை மறந்தாலும் உன் மனதில் இருக்கும் பாரம் எனக்கு தெரியும். நீ சிந்திக்கிறாய், ஏன் என்னிடம் மட்டுமே இந்த பிரச்சனைகள், ஏன் இந்த துன்பங்கள் தொடர்கின்றன என்று. ஆனால் என் பிள்ளையே, ஒரு நல்ல ஆனந்த வாழ்வு வரும்போது நீ இப்போது அனுபவிக்கும் வலியையே நினைத்து ஆச்சரியப்படுவாய். காரணம், உன் வலி அதிகம், உனக்கு மன வலிமை அதிகம். அதனால்தான் கடவுள் உன்னை தேர்வு செய்திருக்கிறார். இந்த வலி, வேதனை எல்லா சாதாரண வாழ்க்கைக்காக அல்ல, ஒரு உயர்ந்த வாழ்க்கைக்காக. நீ சிந்தும் ஒவ்வொரு கண்ணீர் துளியையும் நான் பார்க்கிறேன். அதற்காகவே நான் இரவிலும் பகலிலும் உன் பக்கத்தில் இருக்கிறேன். பல பிரச்சனைகள் உன் கண்ணுக்கு தெரியாமல் நான் விலக்கி வைத்துள்ளேன். ஆனால் சில சோதனைகளை உன் அனுபவத்திற்காக அனுமதிக்கிறேன். அதை நீ தாங்க முடியும் என்பதற்காகத்தான். பயப்படாதே, என் கரங்களில்தான் நீ இருக்கிறாய். என் பார்வை உன் மீது எப்போதும் இருக்கும் என்பதை நீ மறந்துவிடாதே. உன் எதிரிகள் தோல்வியடைவார்கள். உனக்கு வேண்டிய வேலை, திருமணம், மகிழ்ச்சி, மன அமைதி அனைத்தும் உரிய நேரத்தில் உன்னிடம் வரப்போகின்றன. காத்திரு குழந்தாய், அதற்கான நேரம் வந்துவிட்டது. நீ இன்று அழுகிறாய், நாளை அந்த கண்ணீர் நினைவில் கூட இருக்காது. நீ இன்று மனமுடைந்து கவலைப்படுகிறாய், நாளை அதே இடத்தில் நீ மகிழ்ச்சியுடன் சிரிப்பாய். ஓம் வராகி சரணம். என் பெயரை அழைத்தால் போதும், நான் ஒவ்வொரு தவணையும் ஓடிவந்து உன் அருகில் இருப்பேன். சூரியனும் நிலாவும் மறைந்தாலும் என் பாதுகாப்பு உன்னை விட்டு மறையாது. உன் துயரங்கள் இன்று முடிகின்றன. உன் கால்கள் வெற்றிக்கு நோக்கி நகரும். என் ஆசீர்வாதம் உன் வாழ்க்கையை ஒளிமயமாக்கட்டும். என் பெயரை ஒவ்வொரு நாளும் மனதிலோ வாயிலோ கூறு. ஓம் வராகி அம்மனே சரணம். உன் பயங்கள்